நடந்தது என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கருணாநிதிக்கு வேண்டுமானால் இந்த வயோதிகத்தில் அவருக்கு வயது காரணமாக மறதிகள் இருக்கலாம். இப்பொழுது பொங்கல் வருகிறது. இத்தனை நாள் இல்லாத அக்கறையாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலில் அவருடைய மகன் ஒரு போராட்டம் நடத்துவோம் ஜல்லிக்கட்டுக்கு என்கிறார். பிறகு இவர் கடிதம் எழுதுகிறார். ஈவிகேசனும் ஜல்லிக்கட்டு நடந்தே தீர வேண்டும் என்கிறார். நீங்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இருந்தபோது நீங்கள் என்ன செய்தீர்கள்? முள்ளிவாய்க்கால் படுகொலையை நீங்கள் மௌன சாட்சியாக்க வேடிக்கை பார்த்தது போலதான் இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்திலும் நடந்து கொண்டீர்கள். இந்த ஜல்லிக்கட்டு தடை என்பது எதனால் வந்தது? அடிப்படையில் இவர்கள் ஏன் மூடி மறைக்கிறார்கள்? சில வன விலங்குகளை காட்சி பொருளாக, விளையாட்டு பொருளாக பயன்படுத்தக்கூடாது என்று இந்த சர்க்கஸ் போன்ற நிறுவனங்களுக்கு வனவிலங்குகளை துன்புறுத்தக்கூடாது என்று கொண்டு வந்தார்கள். அதை கொண்டு வந்தது அப்போது அமைச்சராக இருந்த ஜெயராம் ரமேஷ். அந்த பட்டியலில் அவர் காளையையும் சேர்த்து விட்டார். அதனுடைய விளைவு உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் விதித்த தடைக்கு பிறகு இந்த அரசியல் கட்சிகள் இங்கே தமிழக முதல்வரை குறை சொல்வதும், அங்கே டெல்லியில் பாஜக அரசை குறை சொல்வதும், இதற்கு தடை ஏற்படுத்தியது நீங்கள். அதனால் உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. இதெல்லாம் சௌகரியமாக மறந்துவிட்டு இப்போது ஜல்லிக்கட்டு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த எதிர்க்கட்சிகள். கூடவே ஒரு போலி கருத்து கணிப்பை வெளியிடுகிறார்கள். அதில் ஏதோ தமிழக மக்கள் அனைவருமே அலைகடலான திரண்டு கருணாநிதி பக்கம் நிற்பதைப் போலவும் ஒரு கருத்து திணிப்பை கொண்டு வந்தார்கள். அதை யாரோ பண்பாட்டுக் கழகம் என்று மாணவர் அமைப்பு செய்வதாக சொல்லுகிறார்கள். மறுநாளே லயோலா காலேஜின் வழக்கமாக இந்த ஆய்வை நடத்துகிற பேராசிரியர் ராஜநாயகம் எங்களுக்கும் இந்த ஆய்வுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லிவிட்டார். சரி, இதை வெளியிட்டவர்கள் யார்? அனைவருமே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள். அதில் ஒரு இளைஞரின் பேரில் திருவல்லிக்கேணியில் இருக்கிற ஒரு காவல் நிலையத்தில் கிரிமினல் குற்றத்துக்காக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்தவுடனே இதை வைத்துக்கொண்டு மக்களை திசை திருப்ப முயலுகிறார். இந்த கேலி கூத்தையெல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் ஜல்லிக்கட்டு பற்றியும் கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பை பற்றி நாம் இன்று பேசப்போகிறோம். நம்முடன் பேசுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் திரு செம்மலை அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இவருக்கு அம்னீஷியா இருக்கிற மாதிரி தமிழக மக்களும் சில விஷயங்களை மறந்துடுவாங்கன்னு திமுக தலைவரும் அவங்களோட இருந்த காங்கிரஸ் தலைவரும் நினைக்கிறாங்களா? நான் அப்படித்தான் கருதுகிறேன். பொதுவாக தமிழக மக்களுக்கு மறதி அதிகம் என்று இவர்களாக நினைத்து கொண்டு அதை தங்களுடைய அரசியலுக்கு ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்டு சொன்னதைப் போல இது 2011 வந்த பிரச்சனை மட்டுமல்ல. 2007 சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே ஒரு தனிப்பட்ட நபர் வழக்கு தொடர்ந்து அதற்கு தனி நீதிபதி தன்னுடைய தீர்ப்பிலே இது போன்ற ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிப்பதற்கு அரசாங்கம் ஆலோசனை செய்ய வேண்டும் என்ற ஒரு சஜஸ்டிவான ஒரு தீர்ப்பை அவர்கள் சொல்ல, அதை எதிர்த்து பெஞ்சுக்கு போக, அந்த பெஞ்ச் சில நிபந்தனைகளோடு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதிக்க, உடனே விலங்குகள் நல அமைப்பை சார்ந்தவர்கள் அதை உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்து செல்ல, உச்சநீதிமன்றத்திற்கு சென்ற வழக்கு 2007 7வது மாதத்திலே அதற்கு உச்சநீதிமன்றம் மதுரை பெஞ்சினுடைய தீர்ப்புக்கு ஸ்டே கொடுத்து விடுகிறார்கள். அந்த சமயத்தில் ஆட்சியிலே இருந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்க வேண்டும்? இப்பொழுது இவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு மிக அக்கறையோடு நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தலைமையிலான அரசுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? சுப்ரீம் கோர்ட் கொடுத்த விதித்த தடையை நீக்குவதற்கு அரசின் சார்பிலே அவர்கள் முயற்சி எடுத்திருக்க வேண்டும். அப்படி எடுக்கவில்லை.
உச்சநீதிமன்றம் 2007 7வது மாதம் அந்த தடையை வழங்கியது. அதற்கு பிறகு 5½ மாத காலம் கருணாநிதி தலைமையிலான அரசு தூங்கிக் கொண்டிருந்தது. அதை பற்றி வாய் திறக்கக்கூடவில்லை. என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அவர் சிந்திக்கவே இல்லை. அதற்கு பிறகு ஜல்லிக்கட்டு பேரவை அந்த தடையை நீக்குவதற்கு உச்சநீதிமன்றத்திலே அவர்கள் மனு போடுகிறார்கள். அதற்கு பிறகுதான் கருணாநிதி அரசு விழித்துக் கொள்கிறது. விழித்து கொண்ட பிறகு இவர்களும் மனு தாக்கல் செய்கிறார்கள். அதற்கு பிறகு 15/1/2008 5½ மாதத்திற்கு பிறகு அந்த தடை நீக்கப்படுகிறது. அதுவும் கருணாநிதி அரசு எடுத்த முயற்சியால் அல்ல, ஜல்லிக்கட்டு பேரவை முயற்சியால் இவர்கள் அதோடு இணைந்து கொள்கிறார்கள். ஆக 5½ மாத காலம் அன்றைக்கு தூங்கிக் கொண்டிருந்த கருணாநிதி அரசின் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதிலே இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது அவர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் தங்களுடைய தரப்பு தவறுகளை மறைப்பதற்காக, மூடி மறைப்பதற்காக ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இதில் பிரச்சனை எங்கே வருகிறது என்றால், வடக்கே இருப்பவர்களுக்கு நம்முடைய சிறிய பாரம்பரிய கலைகளோ பாரம்பரிய விளையாட்டுகளோ பற்றி தெரிவதற்கு வாய்ப்பில்லை. மற்ற இடங்களில் விலங்குகள் ஒரு விளையாட்டு பொருளாக பிராணியாக இருக்கலாம். ஆனால் இங்கே பாரம்பரியமாக பார்த்தால் நம்முடைய கலாச்சாரம் அடிப்படை ஜல்லிக்கட்டு ஒரு வீர விளையாட்டாகவே கருதப்படுகிறது. அதற்கு சில நிபந்தனைகள் விதித்தால் கூட அதுக்கும் கட்டுப்பட தயாராக இருந்தால், அந்த காளைக்கு மது கொடுக்கக்கூடாது, காதையை அதிகமாக துன்புறுத்தக்கூடாதுலாம் சொல்வார்கள். வடக்கே ஆள்பவர்களுக்கு இது தெரிய வாய்ப்பில்லை. இங்கேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்களும், அதற்கு இங்கே தமிழகத்தில் தலைமை வைத்த திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஐக்கிய முற்போக்கு அரசு தலைமையிடம் கடுமையாக வாதிட்டிருக்க வேண்டாமா? நிச்சயமாக. நீங்கள் சொன்னது போல 2011 தான் யூபிஏ சர்க்கார், காங்கிரஸ் தலைமையிலான திமுக அங்கம் வகிக்கிற அந்த யூபிஏ சர்க்கார், அந்த அமைச்சரவையில் என்வைரான்மெண்டல் மினிஸ்டராக, என்வைரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் மினிஸ்டராக இருந்த ஜெயராம் ரமேஷ் தான் அந்த நோட்டிஃபிகேஷனிலே இந்த காளையை சேர்க்கிறார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதியுடைய மகன் அழகிரி அந்த அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருக்கிறார். அது இன்னும் சொல்லப்போனால் முக்கிய முடிவுகளை எடுக்கிற அந்த அமைச்சரவையில் இடம்பெறுகிற அந்த குழுவிலே உறுப்பினராகவும் இருக்கிறார். எந்த சட்டத்துக்கு அமெண்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, அந்த அமைச்சரவை கூட்டத்தில் நிச்சயமாக விவாதிக்கப்பட்டுத்தான் முடிவெடுத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒரு முடிவு எடுத்த போது ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைச்சராக இருந்தவர் ஏன் அதை ஆட்சேபிக்கவில்லை? இந்த நோட்டிஃபிகேஷனிலே காளைகளை சேர்த்தக்கூடாது என்று ஏன் வாதாடவில்லை என்பதுதான் இன்றைக்கு நாம் வைக்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. அதாவது அவருடைய மகன் அமைச்சராக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் யார் அமைச்சராக இருந்தாலும் அவர்களை இயக்குபவர் கருணாநிதி தான். நிச்சயமாக அவருடைய நோக்கம் என்பது தமிழக நலன் என்று எந்த விஷயத்திலுமே இருந்ததில்லை. நீங்கள் முல்லை பெரியார் எடுத்துக்கொள்ளுங்கள், காவிரி பிரச்சனையாகட்டும், முள்ளிவாய்க்கால் படுகொலையாகட்டும், இப்போது ஜல்லிக்கட்டாகட்டும், அவருடைய அஜெண்டா யூபிஏ அரசை மிரட்டி பதவிகள் வாங்குவதில் இருந்த கவனம் இது போன்ற விஷயங்களில் இருந்ததா? நிச்சயமாக இல்லை. அப்படி இருந்திருந்தால் இந்த ஜல்லிக்கட்டுக்கு அவருடைய ஆட்சி காலத்திலேயே ஒரு முடிவு கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்ய தவறிவிட்டார். நீங்கள் சொன்னதை போல தமிழக மக்களின் நலன் குறித்த எந்த பிரச்சனைகளிலுமே இவர் அக்கறை செலுத்தியதில்லை. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு பிரச்சனைகள் இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறதற்கு அவர்களே காரணமாக இருக்கிறார்கள். ஒரு சின்ன பதவி தனக்கு கொடுக்காவிட்டால் கூட அது ஐக்கிய குஜரால் காலத்திலிருந்து மத்திய அரசை மிரட்டுகிற கருணாநிதி இப்போது எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று இப்போது ஜல்லிக்கட்டும் ஒரு அரசியல் விளையாட்டாக இதை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டாரா கருணாநிதியும் இளங்கோவனும்? நிச்சயமாக அவர்கள் அரசியல் விளையாட்டாகத்தான் இதை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னதைப் போல யூபிஏ சர்க்காருடைய காலத்தில் தான் இந்த பிரச்சனை வந்தது. அப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் தான்
இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுக்கிறார். திமுக அரசே அதில் அங்க வகிக்கிறது. கருணாநிதியினுடைய மகன் மூக்க அழகிரி அதிலே அங்க வகிக்கிறார். அதை தடுக்க முடியாத அவர் இன்றைக்கு தேர்தல் நெருங்குகிறது என்பதற்காக இதை ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்கு இவர்கள் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறது என்றால் அதற்கு உண்மையான மக்கள் நலன் அதில் இருக்காது. நிச்சயமாக ஒவ்வொரு போராட்டத்திற்கு பின்னாலும் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கும். மகன் என்ன பண்ணார்? மதுரையில் போய் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நான் போராட்டம் நடத்துவேன் என்றார். பிறகு என்ன சொன்னார்? மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டதனால் நான் போராட்டத்தை கைவிட்டு விட்டேன்னார். அவர் அப்படியா சொன்னார் பொன் ராதாகிருஷ்ணன்? நிச்சயமாக இல்லை. பொன் ராதாகிருஷ்ணன் என்னால் முடிந்த அளவுக்கு நான் மத்திய சர்க்காரிடம் சொல்லி முயற்சி செய்கிறேன் என்று தான் சொன்னார். எந்த உத்தரவாதமும் அவர் கொடுக்கவில்லை. ஆனால் இவர் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதில் கூட நீங்கள் பார்த்தால் பேட்டியிலே உண்ணாவிரத போராட்டம் என்று அவர் சொல்லவில்லை. வாய் தவறி உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் என்று சொன்னார். உண்ணாவிரத்தில் ஆர்ப்பாட்டம் என்ன வந்திருக்கிறது என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு குழம்பி போய், அதாவது ஏதாவது ஒரு சாக்கு அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த பிரச்சனைக்கு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து விட்டார்கள். அதிலிருந்து பின்வாங்க வேண்டும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும். அந்த நேரத்திலே மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதை பரிசீலிக்கிறோம், மத்திய அரசிடம் இந்த பிரச்சனையை எடுத்துச் செல்லுகிறேன், என்னாலான முயற்சிகளை மேற்கொள்வேன் என்றுதான் சொன்னாரே தவிர எந்த உத்தரவாதம் கொடுக்கவில்லை. ஆனால் அதை சாக்காக வைத்துக்கொண்டு போராட்டத்தை இவர்கள் வாபஸ் பெற்றார்கள். அதுதான் உண்மை. காளையை அதில் சேர்க்கும் போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்க்கவில்லை என்பது வேறு. ஆனால் இப்பொழுது இந்த தடை வந்திருப்பதே உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல். இது மத்திய அரசு சட்டபூர்வமாக என்ன செய்ய முடியும்? இப்பொழுது மத்திய அரசு ஏதாவது செய்ய வேண்டுமானால் என்ன சட்டபூர்வமாக செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் இவர்கள் சொல்லுவதைப் போல நோட்டிஃபிகேஷனிலே இருந்து அந்த காளையை நீக்கக்கூட முடியாது. அதாவது சட்ட ரீதியாக இதை எப்படி கொண்டு சென்றால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்ற அந்த அடிப்படையிலே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இதை அணுகி கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தரப்பிலே உச்சநீதிமன்றத்திலே எந்த வாதங்களையும் இவர்கள் வைக்கவில்லை. ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இன்றைக்கு நீங்கள் சொன்னதைப் போல இது ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இவையெல்லாம் தேடி பிடித்து கல்ச்சரல் அண்டு ரிலிஜியஸ் கனடேஷன் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அணுகி கொண்டிருக்கிறார்கள். ஆக இது ஒரு வீர விளையாட்டு. அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் cruelty to animals ஆக்ட் 1961 அதற்கு எதிரானது அல்ல. இந்த பிரச்சனையில் இந்த ஜல்லிக்கட்டிலே குரூயல்டி என்ற பேச்சுக்கே இடமில்லை. காளைகளும் வதைக்கப்படுவதில்லை. இவருடைய கோயாபல்ஸ் பிரச்சாரம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அம்மா தலைமையிலான தமிழக அரசு இப்பொழுது ஜல்லிக்கட்டை குறித்து என்ன நடவடிக்கை எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறார்? காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலே அங்கம் வைத்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது அந்த சமயத்திலே 2011 கொண்டு வந்த நோட்டிஃபிகேஷனை இவர்கள் எதிர்க்கவில்லை. எதிர்த்திருந்தால் இந்த காளைகள் அதிலே இடம்பெற்றிருக்க வாய்ப்பில்லை. அதை செய்ய தவறியது கருணாநிதி. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எவ்வளவு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். முதலமைச்சராக அம்மா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பிரதம அமைச்சரை சந்திக்கிற போதெல்லாம் அவர் கொடுக்கிற மெமோரண்டத்திலே ஜல்லிக்கட்டு பற்றிய வலியுறுத்தல் தொடர்ந்து இருந்து வந்தது. மே மாதம் இந்த தீர்ப்பு வருகிறது. இந்த தீர்ப்புக்கு பிறகு அம்மா அவர்கள் அமைதியாக இல்லை. 10 நாளில் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு இன்றைக்கு அந்த ரிவ்யூ பெட்டிஷன் பெண்டிங். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மத்திய சர்க்காரை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வலியுறுத்துவது நோட்டிஃபிகேஷனிலே இருந்து காளைகளை நீக்கினால் மட்டும் போதாது, அது சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு
கட்டுப்படுத்தாது. காளைகளை நீக்கினாலும் சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்றுக்கொள்ளாது. அந்த அளவுக்கு தீர்ப்பு கடுமையாக இருக்கிறது. எனவே 1961 அந்த ஒரிஜினல் ஆக்டிலே நீங்கள் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி அனிமல் ஆக்ட் 1961 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று இன்றைக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலத்திலே கொடுக்காத ஆதாரங்களை, அதாவது ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் அதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது கலாச்சாரம், அதே போல் ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்டை பார்க்க வேண்டும் என்று இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அதனால்தான் பிரதம அமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்தார். ஒன்று, அவசர சட்டத்தை உடனடியாக கொண்டு வாருங்கள், அல்லது ஒரு சிறப்பு கூட்டத்தை போட்டு நீங்கள் விவாதித்து தீர்வு காணுங்கள் என்று அம்மாவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள். இப்போ திடீர்னு ஈவிகே இளங்கோவன் ஜல்லிக்கட்டு நடத்தலைன்னா பொன் ராதாகிருஷ்ணன் ராஜினாமா சொல்லணுன்றது, அவர் என்ன தன்னை ஒரு லாஃபிங் ஸ்டாக்காக மாற்றிக்கொண்டு இருக்காரா, இல்லை அவருடைய முரண்பாடு என்னது? இல்லை, நிச்சயமாக அவருடைய அறிக்கைகள் அப்படித்தான் அவரை வெளிப்படுத்தி காட்டி கொண்டு இருக்கிறது. இளங்கோவன் ஏன் பொன் ராதாகிருஷ்ணனை நீங்கள் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வீர்களா ஜல்லிக்கட்டு நடத்தவில்லை என்று சொன்னால் கேட்க என்று தெரியவில்லை. ஆனால் இவர் சார்ந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற முன்னாள் பிரதமராக இருக்கிற மன்மோகன் சிங் இப்பொழுது சமீபத்தில் ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனலுக்கு ஹைதராபாத் ஜெய்சிமாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். குரூரமான இந்த ஜல்லிக்கட்டை நாம் ஒழிக்க வேண்டும், அதற்கு எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும், இந்த நடவடிக்கைக்காக உங்களை வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்து சொல்லி இருக்கிறார். இப்போ டிசம்பர் 15. அதையெல்லாம் இவர் ஈவிகே இளங்கோவன் தெரிந்து வைத்திருக்கிறாரா அல்லது தெரியாமல் இப்படி ஏதாவது பேட்டி கொடுத்து கொண்டு அறிக்கை கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆக இதை செய்தவர்கள், காளையை நோட்டிஃபிகேஷன் மூலமாக சேர்த்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள், அதிலே அங்கம் வகித்தவர்கள் திமுக. ஆக இவர்களே செய்துவிட்டு இன்றைக்கு மற்றவர்களை பார்த்து இதை செய்வீர்களா அதை செய்வீர்களா என்று கேள்வி கேட்பது உண்மையிலே விந்தையாக இருக்கு. இளங்கோவன் செய்ய வேண்டியது என்ன? தமிழக மக்களின் உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டது இந்த ஜல்லிக்கட்டு. இது ஒரு சென்சிட்டிவாக இங்கே நடந்து கொண்டிருக்கும் போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், அவருக்கு நம்முடைய பாரம்பரிய பற்றி தெரியாது. அவர் ஒரு புரியோக்ராட், பஞ்சாபை சேர்ந்த ஒரு புரியோக்ராட். அவர் அந்த லெட்டரை எழுதார், நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை நீங்கள் புண்படுத்துவதாக அர்த்தம், கடிதத்தை வாபஸ் வாங்குங்கள் என்று மன்மோகன் சிங்குக்கு எழுதுறதுனே இளங்கோவன் போராட்ட அறிவிப்பு கொடுத்துருக்கணுமா? புத்திசாலித்தனமாக இருந்திருக்கும், அவருடைய செயல் வரவேற்கத்தக்கதாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி செய்யவில்லை, அதை மூடி மறைக்கிறார். இன்னும் சொல்ல போனால் கருணாநிதி என்ன செய்தார் என்று சொன்னால் 2009 ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். 2009 புரொடெக்ஷன் ஆஃப் ஜல்லிக்கட்டு ஆக்ட் என்று கொண்டு வந்தார். அதை கொண்டு வந்து என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த ஆக்டை சுப்ரீம் கோர்ட் சட்டத்தை ஸ்கிராப். ஏன் அப்படி நடந்தது என்று சொன்னால் அந்த சட்டம் சென்ட்ரல் ஆக்டுக்கு எதிராக இருக்கிறது, மத்திய சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. அதாவது ஒரிஜினல் ஆக்ட் 1961 ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்டுக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லி அந்த சட்டத்தை ரத்து செய்தார்கள். அதோடு கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கிற 51G பிரிவின்படி, அந்த வழிகாட்டுதலின்படி இது கான்ஸ்டியூஷனுக்கே எதிரானது என்று சொல்லி அந்த காரணத்தை காட்டி அவர்கள் ஸ்கிராப் செய்தார்கள். அதற்கு பிறகு அதை புத்திசாலித்தனமாக கருணாநிதி என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்படி சட்டத்தை பொதுவாக உங்களுக்கு தெரியும், கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்தவரையிலே மாநில அரசு சட்டம் போட்டால் அது மத்திய சர்க்காருடைய சட்டத்துக்குத்தான் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டம்தான் செல்லும், மாநில அரசாங்கத்தினுடைய சட்டம் செல்லாது. அதே சமயத்தில் ஒரு கன்கரண்ட் லிஸ்டில் மாநில சர்க்கார் ஒரு சட்டம் கொண்டு வந்து இயற்றினால் அதை சட்டமன்றத்திலே பாஸ் செய்து அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி அசென்ட் வாங்க வேண்டும்.
ஒப்புதல் வாங்கினால் அந்த சட்டம் செல்லுபடியாக வேண்டும். ஸ்டேட் ஆக்ட் பிரிவைல்ஸ் ஓவர் தி சென்ட்ரல் ஆக்ட் என்ற நிலையிலே அது செல்லுபடியாகும். ஆனால் கருணாநிதி ஒரு சாரமில்லாத ஒரு சட்டத்தை, புரொடெக்ஷன் ஆஃப் ஜல்லிக்கட்டு ஆக்ட், அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அந்த சாரமில்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்திலே தீர்மானம், சட்டத்தை நிறைவேற்றி அதை ஜனாதிபதியுடைய ஒப்புதலுக்கு அனுப்பாமல் அப்படியே விட்டுவிட்டதினாலே உச்சநீதிமன்றத்தாலே அந்த சட்டம் டோட்டலாக ஸ்கிராப் செய்யப்பட்டு விட்டது. இல்லை, அவருடைய இன்டென்ஷன் வந்து சட்டமன்றத்தில் பதிவானால் நாளேடுகளில் வரும், இவர் ஏதோ ஜல்லிக்கட்டை பாதுகாக்கிற ஒரே பாதுகாவலன் என்று மக்கள் மனதில் ஒரு பொய்யான ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் அது. நிச்சயமாக. இப்போ அம்மா என்ன சொன்னாங்க, ஜல்லிக்கட்டுக்காக நீங்கள் ஸ்பெஷல் செஷன் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணணும்னு, ஆனால் மாநில உரிமைகள் என்கிற பெயரில் மத்திய அரசை நாம் நாடாளுமன்றத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அன்றைக்கு கருணாநிதி நினைத்திருந்தால் நீங்கள் ஜல்லிக்கட்டு விஷயத்தில் ஒரு விசேஷ விவாதம் நடத்தி அந்த காளையை அதில் நீக்காவிட்டால் நான் கொடுக்கிற ஆதரவை வாபஸ் பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாம்? நிச்சயமாக சொல்லியிருக்க வேண்டும். அப்படி செய்ய தவறிவிட்டார். காரணம் நீங்கள் சொன்னதை போல அவர்களுக்கு பதவி மேல் இருந்த அந்த ஆசை, பதவி மேல் இருந்த பிடிப்பு, அதுதான் காரணமே ஒழிய மக்கள் நலம் காட்கிற ஒரு அரசாக அவருடைய அரசு செயல்படாதது தான் காரணம். ஆனால் நான் சொல்ல வருவது, செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும், செய்யக்கூடிய நிலையிலே தனக்கு அதிகாரம் இருந்தும் அன்றைக்கு கருணாநிதி செய்ய தவறிவிட்டார் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. அதாவது ஆதாயம் தருகிற பதவிகள் வேண்டும் என்பதற்காக மறைமுக பிளாக்மெயில், அங்கே கேட்ட இலாக்கா கிடைக்கவில்லை என்ற போது யூபிஏ அரசும் போது கோபித்து கொண்டு இங்கே வந்தார். பதவிக்கு காட்டிய கோபத்தை இவர் முல்லை பெரியாரில் காட்டினாரா, காவிரி பிரச்சனையை காட்டினாரா, கச்சத்தீவில் காட்டினாரா, இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தையும் காட்டவில்லை. பண்பாட்டு மக்கள் தொடர்பகம் என்கிற பெயரில் திமுக தூண்டுதலால் 5176 பேரிடம் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுறாங்க. கருணாநிதி தான் அடுத்த முதல்வர் என்று. இந்த விவரங்கள் குறித்து பத்திரிகையில் வந்த செய்திகள், அந்த கருத்து கணிப்பை, நீங்கள் சொன்னதை போல கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு, அந்த கருத்து திணிப்பை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் வெளியிடுவது கூட பக்கத்திலே ஸ்டாலின் ஆதரவாளர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியெல்லாம் வந்திருக்கிறது. நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், ஸ்டாலின் இப்பொழுது அந்த நமக்கு நாமே பயணம் தோல்வியடைந்ததன் காரணமாக இப்படி ஏதாவது ஒரு புதிய பிரச்சனையை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்தால் நமக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்குமா என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி பொய்யிலே பிறந்து, பொய்யிலே வளர்ந்து, பொய்யிலே வாழ்ந்து காலம் தள்ளி கொண்டிருக்கிறார். தேர்தல் நெருங்குகிறது. கருணாநிதிக்கு வேறு வழி கிடைக்கவில்லை. அதேபோல ஸ்டாலினுக்கும் வேறு வழி தெரியவில்லை. எனவே ஒரு தந்திரத்தை அவர்கள் கையாளுகிறார்கள். என்ன தந்திரம் என்று சொன்னால், கோயாபல்ஸ் டாக்டிஸ் என்று சொல்லுவார்களே, பொய் பிரச்சாரங்கள், அந்த தந்திரத்தை அவர்கள் கையாண்டார்கள். அதுபோல இவர்களும் அந்த பாணியை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் கோயாபல்ஸுக்கும் ஹிட்லருக்கும் என்ன கதி ஏற்பட்டதோ அதே கதி தான் இவர்களுக்கும் ஏற்படும். அம்மாவுடைய லீடர்ஷிப் கெப்பாசிட்டி நிச்சயமாக. ஒருவர் சொன்னார், she is a tough military commander with tender emotional human kindness என்று ஒருவர் அம்மாவுடைய இந்த ஆளுமை திறனை பற்றி சொன்னார். ஒரு சிறந்த தலைவருக்கு, ஆளுமை கொண்ட தலைவருக்கு தன்னுடைய போர் தந்திரங்களை மாற்றிக்கொள்பவர் தானே சிறந்த தலைவராக இருக்க முடியும். நிச்சயமாக. தலைமை பண்பு, ஆளுமை, இந்த இரண்டுக்கும் இலக்கணமாக இருப்பவர் நம்முடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிற ஹிலாரி கிளின்டன் இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியாவுக்கு வருகிற போது புரோட்டோகாலையும் மீறி மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை சந்திக்க வருகிறார். பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், எதற்காக நீங்கள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை சந்திக்கப் போகிறீர்கள்? அவர் சொன்னார், I am very eager to
interact with such a great personality. அவர் சொன்னது இதுதான். I am very eager to interact with such a great personality என்றார். இந்த வார்த்தைகளை எப்படி பிரயோகிக்கிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே இன்றைக்கு உலகத் தலைவர்களால் பாராட்டப்பட்டவராக இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அம்மாவுடைய 64வது பிறந்த நாள் விழா. அந்த சமயத்தில் அமெரிக்காவில் மிக பிரபலமாக இருக்கிற நியூயார்க் டைம்ஸ் என்ற அந்த பத்திரிகையில் அம்மாவை பற்றிய செய்தி எழுதியிருக்கிறார்கள். ஹர் தாட்ஸ் ஆர் பியூர், ஹர் ஹார்ட் இஸ் பியூர், சி ஃபீல்ஸ் ஆல்வேஸ் ஃபார் தி புவர். அதாவது அவருடைய எண்ணங்கள் பரிசுத்தமானவை, அவருடைய இதயம் பரிசுத்தமானது, எப்பொழுதும் ஏழைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவர். அமெரிக்காவில் நியூயார்க் நகரிலே ஹால் ஆஃப் ஃபேம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அது ஒரு அருங்காட்சியகம் போன்றது. அதிலே உலகத்திலே இருக்கிற அனைத்து நாடுகளிலும் உள்ள சாதனையாளர்கள், மகத்தான சாதனை புரிந்த மாமனிதர்கள் என்ற தலைப்பில் அந்த 150 உலக தலைவர்களில் அம்மாவுடைய படமும் இடம்பெறுகிறது. அதிலே குறிப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சுனாமியால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தலைமையிலான அரசு எடுத்த நிவாரண பணிகள், நீங்கள் நன்றாக உன்னிப்பாக கவனிக்கணும், நிவாரண பணிகள் உலக நாடுகளால் எதிர்காலத்தில் கடைபிடிக்க வேண்டியவை. இன்னொரு குறிப்பு அதன் கீழே என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் அந்த குழுக்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வெற்றிக்கு, அந்த சிறப்புக்கு காரணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள்தான் என்று அதில் குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் ஜல்லிக்கட்டு பற்றியும் கருத்து கணிப்பு என்கிற பெயரில் கருத்து திணிக்கப்படுவதையும் பற்றி பேசுவதற்காகத்தான் உங்களை அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.